வந்துட்டு நம்ம அர்பன் ஸ்கொயர் தான் சுத்தி பார்க்க போறோம். ஜெயிச்சிடுறே பங்காளி. அடுத்தபடியாக நம்ம கண்டிப்பா சமூக தான் குதிக்க போய் நடக்க போறாராம். நம்ம போயிட்டு அவர் எப்படி அடக்குறாருன்றத பாப்போம். பரவாயில்ல ப்ரோ, நல்லா பண்ணீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேம் ஃப்ரீயா தருவாங்க. ஃப்ரீயா கேம் தராங்க. மண் ஏரியாக்கு வந்து கார்டு வாங்கியிருக்கோம். நானும் அதான் சொல்றேன், இவரு நம்மள வந்து அடல்ட் நினைச்சிட்டு எங்கேயும் பார்த்த மாதிரி ப்ரோ நம்ம கடை ப்ரோ வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கேன். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்ற டைம்ல இங்க வாங்க, நல்லா இருக்கு. பொழுதுபோக்குக்கு நல்லா நிறைய பேர் பேச்சு கேட்காதீங்க. வெல்கம் டு தற்கூரி பாய்ஸ். சொல்லுங்க ப்ரோ, எங்க இருக்கீங்க? இப்ப எங்க இருக்கோம்னா கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர்ல இருக்கும். கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் திறந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. ஆனா நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்ததே இல்லை. நாங்க இப்பதான் வரோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தோடனே தலையா ஒரு டீ அடிச்சுட்டான். நாங்க வந்து ஃபேமிலியோட வந்திருக்கோம். யாரு ப்ரோ? ஃபேமிலி தான். ஓகே ஓகே. எப்பவுமே நல்ல காரியத்தை டீயோட தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது வந்துட்டு நம்ம அர்பன் ஸ்கொயர் தான் சுத்தி பார்க்க போறோம். என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க உங்களுக்கு காட்டுறோம், நீங்களும் பாருங்க. தெரியும் ஆல்ரெடி. ஆமா, நீங்க பாத்துட்டு இருந்தாலும் நாங்க காட்டுறதை நீங்க பாருங்க. நாங்க காட்டுறதை நீங்க பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்துட்டு நாங்க வந்து அர்பன் ஸ்கொயர்ல கேம் ஜோன் போட்டிருந்தாங்க. நாங்க வேற கேம் நினைச்சிட்டு உள்ள வந்தோம். அங்க இருக்கு பாரு, அப் டவுன் கேம் ஜோன். ஆமா அங்க இருக்குது. ஆனா இந்த சைடு ஃபுல்லா பார்க்கா தான் இருக்குது. அர்பன் ஸ்கொயர்னா என்னன்னே தெரியல எங்களுக்கு. அர்பன் ஸ்கொயர்னா என்ன? ஃபுட் கோர்ட் நினைச்சேன், பார்த்தா ஃபுட் கோர்ட் இல்ல, கேம்ஸும் இருக்கு. ஆமா, கேம் எங்க போறாடே அதெல்லாம் நம்ம விட மாட்டாங்க. எனக்கு வேணும்டா. பாருங்க, அந்த பலூன் கிட்ஸ் விளையாடுற அந்த பலூன் வந்து பிரிட்ஜ் மேல வரைக்கும் இருக்குது. பிரிட்ஜ் மேல கரெக்டா குளிச்சா கூட ஒன்றும் ஆகாது இல்ல. ட்ரெயின் போகுது கைஸ். ட்ரெயின் போச்சு. அந்த ட்ரெயின்ல ஏத்த மாட்டேன்ட்டாங்க. ட்ரெயின்ல ஏத்துவாங்க, ஸ்டாப் வச்சிருக்காங்க, ஏற விட மாட்டானுங்க. காசு கட்டணும், காசு கொடுத்து ஏறிக்கலாம். அங்க ஒரு கேம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த இது இல்ல, எல்லாத்தையும் பிடிக்கணும். இப்பொழுது நம்ம நன்னன் சந்தீப்ராஜ் அவர்கள் டோக்கன் வாங்கி கேம் விளையாட போகிறார். வந்து தலைவர் பேர் என்னன்னா, அது பேர் என்ன, டிராப் கேட்ச் ஃபார் வின். டிராப் கேட்ச் ஃபார் வின். தலைவர் வந்து 500 ரூபா ஜெயிச்சுட்டு வரேன். இப்போ 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். ஜெயிச்சா 500 ரூபா. இப்போ வரலன்னா அடிப்பேன். 500 ரூபா வரலன்னா உங்களுக்கு 500. ஏழுமே வந்து மிடில் தான் ப்ரோ பிடிக்கணும். இப்படிதான் பிடிக்கணும். 1/1 விழும். ஏழுமே பிடிச்சி விட்டா போதும். நீங்க கையில வச்சுக்கணும்னு அவசியம். ஓகே இருங்க ப்ரோ. எது ஃபர்ஸ்ட் விழுவும் தெரியுமா? அப்படி இல்ல. எந்த சைடுல ஜி ஓகே ப்ரோ. பேசி யாருமே கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆக கூடாது. இல்ல ஜெயிச்சிடுறே பங்காளி. அடே அவரு இந்த பக்கம் வர்றாரு. சீட்டிங் நடந்துருச்சு. என்னப்பா தம்பி, சீட்டிங் நடந்துருச்சு. அண்ணன் ஹிண்ட் கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, லெஃப்ட் சைட்ல விழுவுனாரு. இது வந்து கொஞ்சம் இது யாருமே ஜெயிக்க முடியாது. பாஸ்டா நடக்குறதெல்லாம் சும்மா சொல்ல, நிஜமானே பாஸ்டா விழுவுது. எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அவரை பார்த்துட்டு அடுத்து நாங்க பண்ண போறோம். தற்கூரி பாய்ஸ். ஆமாண்ணா, சூப்பர்ண்ணா. 50 செகண்ட் ஆயிடுச்சு. 50 செகண்ட் ஆயிடுச்சு. 50 தானா? 33 தம்பி, அப்படி வாங்க சுத்தக்கூடாது. அதான்
அடுத்தபடியாக நம்ம கண்டிப்பா தொங்க போகிறாகத்தான் குதிக்க போகிறேன். தலையில்தான் குதிக்க போகிறேன். இது பேர் வந்து ஹேண்ட்பின். ஓகேவா? இதுல வந்து 100 செகண்ட் நிக்கணும். நீங்க 100 ரூபாய் கொடுத்து நீங்க வந்து 100 செகண்ட் நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 rupees கிவே. அப்படி நீங்க வந்து காம்போ டிக்கெட் எடுத்தீங்கன்னா 150 200 சொல்லி காம்போ டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேம் 2 கேம் ஃப்ரீயா வரும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ரெடியா? எப்படி பிடிக்கலாம்னா இங்க பாருங்க, இப்படி பிடிக்கலாம் இல்ல இப்படி பிடிக்கலாம். ஒரு கை இந்த சைடும் ஒரு கை இந்த சைடும் வச்சு பிடிக்கூடாது. அதே மாதிரி இந்த கை இந்த சைடும் இந்த கை இந்த சைடும் வச்சு பிடிக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஷேக் பண்ணக்கூடாது. ஷேக் பண்ணா கீழே வந்துருவீங்க. புஷ்அப் எடுக்கலாம். ஃபேஸ் எதுவுமே மேல படக்கூடாது, டச் ஆகக்கூடாது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. ரெடினா காலை கீழே வச்சிருங்க. ரெடி ஆயிடும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சூப்பர். கமாட்ரா ப்ரோ. சூப்பர். உட்டாத. பண்ணுங்க. டைம் மெதுவா. கமாட்ரா. சூப்பர். அலேவா இப்படியே சுத்துதுடா. இப்படி கை போயிடுச்சுடா. 55. சூப்பர் ப்ரோ. இல்ல ஆடுறதுல சுத்திடுது. ஆடுனா அப்படி ரொட்டேட் ஆயிடுது. அடுத்து நம்ம தலைவர் வந்து புல்லுக்கு பின்னாடி இருக்க புல், அந்த புல்லுல சுத்த போறாப்ல. நடக்க போறாங்க. அடுத்து அந்த ட்ரெயின்ல போலான்னு இருக்கோம். ரொம்ப ஆர்னச்சு டென்ஷன் பண்றாங்க. நடக்க அடக்க போறாராம். நம்ம போயிட்டு அவர் எப்படி அடக்குறாருன்றத பாப்போம். தோத்துட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்மளால முடிஞ்சளவு பட முடியும். நான் அது போல எனக்கு ஏன்னா சுத்தினா கேர் ஆயிடும் எனக்கு. ஆமா. அதனால இவன் தான் விளாடுறான். வாங்க சீக்கிரம் போ. ஸோ நம்ம தலைவர் நான் போறேன். சாவடிக்க போறாங்க என்ன கூட்டு போயிட்டு. முழுசாவா? பல்லு கடிக்காதீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. வாட்ச் கட்டிக்கோங்க. ஷூ செப்பல் கட்டிக்கோங்க. நாளை ஏறி ரோப்ப பிடிச்சி பின்னாடி சாஞ்சு உட்காருங்க. பாருங்க, சாஞ்சு உட்காராதீங்க. ஃப்ரண்ட்ல சாயுங்க. பின்னாடி சாயுங்க. சொல்றேன் பின்னாடி சாயாதீங்க. ஆமா. அந்த திமில் இருக்குல்ல அத ஒட்டி நின்னுங்க. முன்னாடி சாஞ்சா வாயில அடிபட்டுரும். என்ன சைடு சுத்தாரோ அந்த சைடு சாஞ்சிருங்க. டேய் மாடு நாள் யார் தெரியுமா? ஓட்ட கருன்னு தெரியலடா. ரோஸ்லா சுத்துங்க. லைட்டா பயமாகுது. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. சார் பின்னாடி பாத்தீங்க. புரியுங்க. ஓகே ஆரம்பிச்சான். இன்னும் முன்னாடி. கரெக்ட். சூப்பர். ஆஸ்ரா பல்ல கடிக்காதீங்க. சூப்பர். அனசே மாடு என்ன சொல்லுது? உன்னால முடியும்டா. இவருதான் ஆபரேட் பண்றாரு. நான் ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. மாடெல்லாம் கத்துதுடா. அச்சா அவன் கேர் ஆயிட்டான்டா. முன்னாடி போறா. ஐயோ எல்லாரும் சுத்துது. அவ்வளவுதான். தலை சுத்துது. தலைவனுக்கு நிலா 2 பேர் தான். ஐயோ அவன் பாருங்க தலைவன் தோத்துட்டான். பட் இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை செகண்ட்ரா? 50 மேல போயிடும். ஐயோ ஜஸ்ட் 20 செகண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. பரவாயில்ல ப்ரோ. நல்லா பண்ணீங்க. கேம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. அது கால் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறேன். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்குது. இந்த டைம்ல நாங்க வந்து எங்க ஃப்ரெண்ட் முரளியை மிஸ் பண்றோம். அவன் வந்துருக்கான். அவன் வேற கேர்ல இருக்கான். எங்களுக்கு என்ன நடந்துருச்சுன்னா
இங்க ஒரு தவறு நடந்துருச்சு. தவறு இல்ல, ஒரு வண்டி மாட சுத்துறவரு கொஞ்சம் சீட்டிங் பண்ணிட்டாப்ல. 60 செகண்ட்ஸ் இருந்தா போதுமா ஆக்சுவலா. அவரு 2 நிமிஷத்துக்கு வச்சாரு, 1 நிமிஷம் தாண்டிட்டான்னு சொல்லிட்டு 2 நிமிஷத்துக்கு வச்சாரு. செத்துருவோம். அவ்வளவுதான், 2 நிமிஷத்துக்கு வச்சதுனால. ஆனா உண்மை வேற லெவல்ல இருந்துச்சு. அவரு பக்கம் இருந்துச்சு. உளுந்தா அவங்க சொன்னாங்க அந்த பல்லு வாய் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, நார்மலா வைங்க, பண்ணா நீங்க கீழே விழும் போது அடிச்சிடும் அது அப்படின்னு. இல்ல அவங்க எதுவும் சொன்னாங்க முன்னாடி அதான் நம்ம இப்படி ஆடும் போது எக்ஸாம் இடிச்சுன்னா அதை டக்குன்னு பேர்ந்துரும்ல, அதெல்லாம் ரொம்ப தெரிச்சிடும் அப்படின்னாங்க. ஒரு கூப்பன் கோட் இருக்கு, கோட் 0. நீங்க வெறும் 0ன்ட்டு அந்த நீங்க அந்த அர்பன் ஸ்டார் கிட்ட வந்துட்டு அந்த டிக்கெட் கேட்ச் அண்ட் வின் அப்புறம் இந்த புல்லு இதெல்லாம் வந்துட்டு எங்க அர்பன் ஸ்டார் நீங்க உள்ள என்ட்ரன்ஸ் கேம் ஏரியால உள்ள என்ட்ரன்ஸ் பண்ணி அதான் இருக்குது. ஆமா, அங்க வந்துட்டு நீங்க வந்து 0ன்ட்டு அங்க டிக்கெட் வாங்குற டோக்கன் வாங்குறவட்ட 0ன்னு சொன்னீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேம் ஃப்ரீயா தருவாங்க. ஃப்ரீயா கேம் தராங்களாம். குழுகுன்னு இருக்குது உள்ளக்க. இன்டோர் கேம்ஸ் வந்திருக்கோம். என்னதுமா? ஆமர். ஸோ இது வந்து இன்டோர் கேம்ஸ். இந்த இன்டோர் கேம்ஸ்க்கு எவ்வளவு டோக்கன் என்னன்னு போய் விசாரிச்சு தரோம், பார்ப்போம். எங்களால விளையாட முடிஞ்ச அளவு இருந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி விளையாடுவோம். மண்ணேரியாக்கு வந்து கார்டு வாங்கியிருக்கோம். ஆமா, என்ன விளையாட முடியுதுன்னு பார்ப்போம். நீங்க வந்து அந்த கார்டு வாங்கிட்டா நீங்க எப்ப வேணா வர போல டாப் பண்ணி எப்போ போலாம். மால்ல இருக்க கேம் கார்டு மாதிரி தான் இதுவும் வாங்கி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்குது ப்ரோ. அப் டவுன் நிறைய நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு, எந்த டீம் வேணா சூஸ் பண்ணிக்கலாமா. நானும் அதான் சொல்றேன், இவரு நம்மள வந்து அடல்ட் நினைச்சிட்டு இருக்காரு. இது ஸ்பேஸ் லெசனா சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்துக்கு போயிட்டு வரலாம் ப்ரோ. ரொம்ப ஹார்டா இல்லாம சாஃப்டா. அதுதான் இது ப்ரோ. இது என்னது? எனக்கு ரொம்ப இது வேண்டாம். அவர் நம்மள பெருசா நினைச்சிட்டு இருக்காரு. எனக்கு புரியுது. இப்பதான் ஒருத்தங்க மத்த அது ரோலர் கோஸ்டர் 5 minutes வரும். 5 நிமிஷம் நான் மொத்தமாவே 5 minutes இந்த ரோலர் கோஸ்டர் நல்லா ஓகே. ரோலர் கோஸ்டர் போறோம். அவ்வளவுதான், முடிவு பண்ணியாச்சு. ரோலர் கோஸ்டர்ல சீட் பெல்ட் போடுறாரு. ரோலர் கோஸ்டர்ல வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம எதோ ரோலர் கோஸ்டர் போனா வாந்தி வருதுன்னு நினைச்சிருக்கேன். இதுல போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். விஆர் வாந்திக்கிட்டே எப்படி இதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விஆர் ட்ரை பண்றேன். உனக்கு நான் பாபிக்கு ஸ்மோக் அப்ல பண்ணிருக்கீங்க? நான் பண்ணல, நான் பண்ணிருக்கேன் ஸ்மோக் அப்ல ப்ராப்ளம். விஆர் ட்ரை பண்ணுவோம். இதுக்குள்ள போறோம். ஏய் என்னடா இதுக்கே வாந்தி வருதுடா. வாந்தி வருதா? யாரு? எப்படா முடியும்? வாந்தி எடுத்தா செத்துருவா. பெருசா எஃபெக்ட் இல்லடா, ஒரு போறாதுடா. கல்யாணம் ஈக்குறோம். போடா ஓட போடா ஓட போடா. ஏன் பண்றீங்க? முடிஞ்சா போடுறாடே. என்ன பண்றீங்க? கழுகு வேணாண்டா. அண்ணா கிட்ட வேணா. A few moments later. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. நெஜர் ரோலர் கோஸ்டர்ல போனாதான் வாந்தி வரும்னு நினைச்சேன்.
டம்மில வாங்கி வருது. போனாலும் எனக்கு கேர் ஆகுது. ஆனா வந்துட்டு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே. போடா வெண்ண எனக்குலாம் அந்த அளவு இல்ல. பட் ஆனாலும் நடுவுல பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் வந்து பயமுறுத்துங்க. நடுவுல டிராகன் வந்துச்சு, கழுகு வந்துச்சு, ஸ்பைடர் வந்துச்சு. திடீர்னு பயந்துட்டோம். திடீர்னு ஏதோ எஃபெக்ட் அடிக்குது. அதெல்லாம் விட ரோலர் கோஸ்டர் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. என்னோட பர்சனல் ரெக்வஸ்ட். ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ரோலர் கோஸ்டர் போறேன். நான் ஏன்டா ரோலர் கோஸ்டர் எல்லாம் வர போறேன்? எனக்கு roller coaster ஆகாது. எனக்கு இப்பயே வாந்தி வருது. தண்ணி ஊத்துறேன். தண்ணி குடிங்க. வாந்தி வருதா? சாவரா ரோலர் கோஸ்டர் போயிட்டு 60 ஜெயிச்சேன். ரெண்டு சான்ஸா? இன்னும் தலை இறங்கிடுச்சு. ஏய் ட்ரையல்ஸா? இது வந்து ட்ரையல்ஸ். ஒரிஜினல் ஆடிப்போ பேரு ஒண்ணு. கமாண்டா இங்கமா இங்க இருந்து எங்க மாட்டீங்க? கமாண்டா அறா. ₹400 மொத்த நாடுறா. நம்ம வந்து டோட்டல் பாயிண்ட்ஸ் 680 ரெண்டு சேர்த்து ரோலர் கோஸ்டர் போறனால பவர் இல்ல போல ஆளுக்கு. உங்க ரவுண்டுக்கு நம்ம தங்க தளபதி. ஏய் நல்லா பின்னாடி விட்டுட்டு அடி அடி அடி. வேலைக்கு ஆக மாட்டான். சீட்டிங் நடக்குது. நெக்ஸ்ட் யார் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இப்போ வந்து இதோ கிஃப்ட் இருக்கு. இது வந்து கீ மாஸ்டர் மினி கீ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு லக் இருக்கா இல்லன்னு வச்சு பாத்துக்குவோம். தம்பி இதை டேப் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு வாட்டி தான் டைமிங் ஓடுது. ஹைட் கொண்டு வர முடியாதா? ஏய் கரெக்ட்டா பாத்து விண்டல் ரைட் வர மாட்டேன். ஏய் கண்ட்ரோல் பண்ற லெஃப்ட் சைடு போடா. சைடுல கொண்டு வாடா. வர மாட்டேன் இந்த சைடு. ஏய் குத்திடா. லாங் பிரேஸ் பண்ண சொன்னாங்கடா. முடிஞ்சு போச்சுடா டேய். லாக் பிரஸ் பண்ணனும்டா. அது லாங் பிரஸ் ஸ்டாண்டிங் பண்ணல. நான் லாங் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இப்பதான் இதோட கேம் ரூல் புரியுது. அவருக்கு அது செலவு பண்ண முடியாது. முடிஞ்சோம். அது எதுவுமே இல்ல. நான் சொல்லி கொடுக்குறேன். இத வந்து ரைட் லெஃப்ட் உங்களுக்கு இது எது வேணுமோ அதுக்கு நேரா செட் பண்ணிட்டு இதை அமுக்குனா அது ஃப்ரண்ட்ல போகும். சரி மேல ஏறும். மேல ஏறினதுக்கு அப்புறம் நீங்க இதுல இருந்து கை எடுத்தா விட்டு நம்ம இழுத்து கொடுத்துரும். இதுதான் மேட்ரு. ஆனா எனக்கு தெரியல இது என்ன பூரா இது பண்றானா சொல்லி கொடுக்க மாட்டான். ஆமா நான் மேல அமுக்கிட்டு லைட் ரெஃப்ட் பண்ணா நவரவே மாட்டேன். நீங்க ரைட்ல சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேலே அமுக்கணும். ஆமா சரி நெக்ஸ்ட் கேம் போவோம். நெக்ஸ்ட் பாஸ்கெட் பால் ஃபீட் பால் இருக்காங்க. ஐயோ ஐயோ சாரிமா. வேலைக்கு ஆக மாட்டானுங்க. ஏய் என்னடா அவ்வளவு மாட்டது? டேய் அது 40 பாயிண்ட் எடுத்துருவான்டா. 12 பாயிண்ட் தானே எடுத்துருவோம். 40 எடுத்தா பிரைஸ் ஆண்டா. டைம் முடிஞ்சிருச்சுடா. நெக்ஸ்ட் வந்து இந்த பொம்மை தூக்குற கேம். எந்த பொம்மை தூக்க போறீங்க நீங்க? இல்ல எந்த ஒரு நல்லா பாத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பொம்மை நல்லா இருக்கு. ஏய் அது நல்லா இல்ல. ஏதோ ஒண்ணு என்ன ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தா பாப்போம். போதும்டா. ப்ராசஸ் வெயிட் ஃபார் 10 செகண்ட். கொண்டா கையில. எங்க எல்லாம் இருக்கு. என்னடா ஒழுங்கா ஆபரேட் பண்றான். இங்க கொண்டு வாடா. ஏய் கும்பல போடு. நமக்கு. ஏய் சீட்டிங் நடந்துருச்சு. ஒரு டைம் தான் பண்ண முடியும் போல. கரெக்டா தானே போட்டேன்.
இதுல வந்து ஏதோ தப்பு நடக்குது. போட்டா புரிய மாட்டான். உனக்கு தெரியல, உனக்கு பிடிக்க தெரியலப்பா. இல்ல இருக்கு. இதுதான் ஸ்கோர். ஓ அது டோட்டல் ஸ்கோர்ரா. ஹையஸ்ட் பாத்தீங்களா? 10 பாயிண்ட் கம்மி ஆயிடுச்சு. 10 பாயிண்ட் கம்மியா இருக்கு நம்ம. அதான் என்னடா வேஸ்டா நீங்களா? ட்வீட் பண்ணுங்க. ஆஹா 10 பாயிண்ட் என்னோட அதிகமாச்சான்னு பார்த்தா அப்புறம் டோட்டல் ஸ்கோர் அது காட்டுது. எல்லாத்தையும் போட்டு இதுலயுமே ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறோம் தோக்குறா ஓகே இல்ல ஒன்னு இருக்கு ப்ரோ. ஆனா நீங்க வேற லெவல் ப்ரோ. இவர்தான் என்ன ஜெயிக்க விடாம பண்றாரு. நான் இதை விளையாடுறதுக்கு கேட்டேன், என்ன அளவே பண்ண மாட்டாங்க. இங்கேன்னு இல்ல எங்க போனாலுமே அதை விளையாடுறாங்க. சின்ன பசங்க அது வந்து இந்த சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நீ எருமை கடை மாதிரி சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை அதெல்லாம் சின்ன வயசுல இருக்கேன். சின்ன அதோட முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஒரு நினைவு அதெல்லாம் வந்து எனக்கு பழைய மலரும் நினைவு எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக கேக்குறேன். யாரும் தர மாட்டாங்க, நானே தர மாட்டேன். A few moments later. ப்ரோ எங்கேயும் பார்த்த மாதிரி ப்ரோ நம்ம கடை தான் ப்ரோ. என்ன ப்ரோ கடைக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது இல்லையா ப்ரோ? கடை ஓனர் அடிப்பாரு ப்ரோ. யாருக்கு ஓனரு? இல்ல ப்ரோ, ஆள் இல்ல நின்னுட்டு என்ன பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் குழந்தைகள் விளையாடுறதுக்கான மரத்தாலான ஜாமான்கள். இது பாரு வாட்ச் பாருடா. குழந்தைங்க வாங்கி கொடு. ஏய் பின்னாடி பாரு. வாங்க போலாம். ஆனா ஓனர் வரல. நான் ஓனர் இல்ல ஜி. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் ஐட்டம், லேடிஸ் ட்ரெஸ், அவங்களுக்கான அது பேர் என்ன, ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்கு. ட்ரெஸ், ஆக்சசரிஸ், பேண்ட் 800 ரூபாயா 2. டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது பொண்ணு பார்க்கறது பத்தி. நான் கொஞ்சம் ஜாலியான ஃபேமிலி. அம்மா பையனை சேர்ந்த பொண்ணு பார்ப்போம். ஆமா, ஏன்னா ஆன்டி அப்படிதான், இவனும் அப்படிதான். ஆன்டி அப்படி இல்லடா. இப்ப தெரியல சொல்றான். தெரியுதுடா. கைஸ் ரொம்ப ரொம்ப கேவலம் பண்றாங்க கைஸ். உங்களும் வர்றதுக்கே கொஞ்சம் சையா இருக்கு கைஸ். எனக்கு வெளியே போ. ஏய் நம்ம கூட அது செய்யாதுடா, வெளியே போ சொல்லணும். பசங்களை தான் பாக்குறான் அவன். எதுக்கு ப்ரோ அடுத்த பார்க்க கூடாது? அடுத்தவனை யாரா இன்னும் அடுத்தவனை பாக்குறாரு. அநியாயம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கேன் கைஸ். வந்து இவனுக்கு தான் ஏதோ ஃபால்ட்டு. பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. வா கோ நான் கூட்டு போறேன் அவனை. அதோ தொலைச்சதை தேடு போனாங்க. இங்க வந்து மைண்ட் டிப்ரெஸ்டா இருக்கு, உங்களுக்கு மைண்ட் பக்கா இருக்கு, உங்களுக்கு வந்து வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்ற டைம்ல இங்க வாங்க, நல்லா இருக்கு. பொழுதுபோக்குக்கு நல்லா நிறைய பேர். இவன் பேச்சு கேட்காதீங்க, வேலைக்கு ஆமா இவனுக்கு பேச்சு கேட்காதீங்க வேணாம். இவனுக்கு தான் கருத்து சொல்லிட்டேன். டிப்ரெஷனா இருந்தா சாட்டர்டே இங்க வந்துருங்க. சாட்டர்டே மட்டும் தான் வரணுமா? அதான் வேலைக்கு ஆமா. ஸோ இன்னைக்கான டே சூப்பரா போச்சு. பண்ணு ரொம்ப அட்வென்ச்சரா இருந்துச்சு. எல்லாமே பயங்கரமா ஒரு ரொம்ப என்னடா இவனுக்கு இதுக்கு போய் இவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு நினைப்பீங்க. ஆனா இது எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கு எனக்கு அந்த கேம் விளாண்டது, அந்த என்னது அந்த கார்டு வச்சு கேம் விளாண்டது, இதெல்லாம் நான் போயிருக்கேன். ஆனா விளாண்டதே இல்லை இது வரைக்கும். மாலுக்கு போனப்பெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விளாடுறேன் ரீசார்ஜ் பண்ணி. ஃபர்ஸ்ட் டைம். ஆனா ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு எங்களுக்கு. ஜாலியா இருந்துச்சு இன்னைக்கு. அதுவும் இல்லாம அந்த இடமே சூப்பரா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிப்ரெஸ்டா இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்குன்னா அர்பன் ஸ்கொயர் போங்க, நல்லா இருக்கு. கண்ணுக்கு காதுக்கு எல்லாத்துக்கும் அதெல்லாம் கேட்டு போவாதீங்க. அப்புறம் நாளைக்கா சண்டை இன்னைக்கு இழுத்து விட்டுருவானுங்க இவனுங்க. வேலைக்கு ஆக மாட்டான், பேச கேட்காதீங்க. இதோட நாங்க வீடியோ முடிச்சுக்கிறோம். எங்க சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அடிச்சு விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.